இன்னைக்கு கஸ்டமர் ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க பாதுகாப்புக்காக ஒரு அலாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த பாதுகாப்பே இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்குது, அது சரியா வேலை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் அதை ரிப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஓலா S1X எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதை பற்றி நான் ரிவ்யூ அடுத்த அப்டேட்டில் போடுறோம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் சுத்தே நம்ம பேர் இருந்தே கிட்ட 35 நிமிடத்தால் இருந்தது அந்த இடம். நம்மளும் ஒரு வழியா இந்த ஓலா S1Xல வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ மோடு நார்மல் மோடுன்னு சொல்லிட்டு ரேஞ்சை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு வழியாக போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதன் சந்தை வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இங்கே இருக்கிற பேனல் வந்து ரொம்ப பழைய பேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுறதில்ல, சரியாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுறதில்ல. அது இல்லாமல் இதில் ஆப்ஷன்ஸும் கம்மி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலும் வந்து சரியாக பண்ண முடியறதில்ல அப்படின்றது அவங்களோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு புதுசாக ஒரு பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது இக்விஷன் X Pro வந்து பார்த்தீங்கன்னா ஒயரோட பேனல் 48 ஜோன் வர பேனல் இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜோன் வந்துடும். அந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார்ஸ் வந்து சீரிஸாகவும் போட்டு கொடுக்கலாம், அல்லது வந்து ஒயர்லெஸ் எக்ஸ்பேண்டர் அல்லது ஒயர்ட் எக்ஸ்பேண்டர் போட்டு 48 ஜோன் வரும் நம்ம கொண்டு போகலாம். அதோட மேக்ஸிமம் வந்து 48 ஜோன் வரும் கொண்டு போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேனல் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணாச்சு, கீபேட் இன்ஸ்டால் பண்ணாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சொன்ன இஷ்யூஸ் எல்லாமே இந்த புது பேனலில் சால்வ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் வந்து ஒயரோட எக்ஸ்பேண்டர் வந்து மூலியமாக 24 ஜோனாகவும் பிரிக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் 24 ஆகவும் பிரிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணலாம். கஸ்டமர் வந்து இந்த பேனலில் வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ இந்த கீபேட் மூலியமாகவும் ஆமிங் எல்லாமே பண்ணலாம். அதுவும் இல்லாமல் கீபேட் மூலியமாகவும் ஆமிங் டிசமிங் பண்ணலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் லாக் காரில் வர மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்போம். அது மூலிமா வந்து அவங்க ஆமிங் டிசமிங் ஒயர்லெஸ்லையும் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நகைகள் பணங்கள் இருக்கிற இடங்கள் தாண்டி வீடுகள்லேயே இது இன்ஸ்டால் பண்ணலாம். யாராவது அன்ஆத்தரைஸ்டாக உள்ளே வராங்க அப்படின்னா இது இமீடியட்டாக வந்து ஒரு சென்சார்ஸ் மூலிமா சைரன் ஜென்ரேட் பண்ணி உலகி எழுப்போம். ஒரு டோரை உங்களோட பர்மிஷன் நாம உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைரன் ஒலி எழுப்பி ஜென்ரேட் பண்ணி ஒலி எழுப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த பேனலோட ஃபீச்சர்ஸ் வந்து த்ரெட்டை தடுக்கிறதுக்காகவும், அது இல்லாமல் அது மாதிரி ஏதாவது நடந்தால் உங்களுக்கு வந்து மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்டிமேஷனாகவும் கொடுத்துரு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து யாரோ சம்திங் உள்ளே வந்திருக்காங்கன்ட்டு நீங்கள் ஒரு CCTV எடுத்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை யாருக்கோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க நினச்சிங்கனாலும் அதை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பேனலோட இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.